கோயம்புத்தூர்ல யார் முதல்வரா வந்தா நல்லா கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட கருத்து இருக்கும். யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்? விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தான். விஜய் தான் சொன்னா என்ன சார் காரணம்? காரணம் புதுசா வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். குறிப்பா திமுக வந்து இப்போ 5000 ரூபாய் கொடுக்குது, இன்னும் காசு என்ன கொடுக்க போறது? அதெல்லாம் வாங்கின நம்ம காசு தானே, அது ரிட்டர்ன் தராங்க, பிரச்சனை இல்லை, அது வாங்கிக்குவோம், விசிலுக்கே போட்டுருவோம். விசிலுக்கு வருது. ஆனா விசில் அங்கங்க தடை பண்றாங்க ரொம்ப. கையில் அடிச்சா கூட தான் விசில் வரும், எதுல அடிச்சாலும் விசில் வரும். சரி. ஆனா கோயம்புத்தூர் மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களா? கண்டிப்பா. கோயம்புத்தூர் இருக்குங்களா? அதிமுக கோட்டைன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா வந்து நின்னா வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 2026 முதல்வர் வாய்ப்பு இருக்கா சார்? நிறையவே இருக்கு. உங்க வீட்டுல வந்து எத்தனை ஓட்டு இருக்கு சார்? எங்க வீட்டுல மொத்தம் 8 ஓட்டு இருக்கு. 8 ஓட்டு இருக்கு. 8 ஓட்டு யாருக்கு சார்? 8 ஓட்டுக்கு விஜய் தான். 8 ஓட்டு விஜய் தான். நீங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு இன்னொரு காரணத்துக்கு நான் கேட்கறேன். ஏன் ஓட்டு போடணும் என்ன சொல்லுங்க? ஏன் ஓட்டு போடணும்னா, அவருக்கு அரசியல் வந்து தான் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு அவசியமே இல்லையே. சினிமாவிலே நிறைய பார்த்துட்டாரு, அவர் அரசியலை வந்து தான் இது பண்ணணும்னு இல்லை, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலான்னு தான். யார் சிஎம் ஆகணும்? வருவாங்கங்கிறது நம்ம காமன் தான். பட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா திரும்ப திமுக வர மாதிரியே தெரியுது. பட் ஆனால் வந்து அது நிறைய வாய்ப்பு கொடுத்தாச்சு. சரி, புதுசாக இப்போ விஜய்க்குன்னு ஆதரவுன்னு இல்லை, பட் அவர் ஏதோ சீமான் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்களும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 2 விதத்தில் யார் ஏதோ ஒரு வாய்ப்பு வந்தாலும் நல்லது தான், ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தான். பட் ஆனால் பார்க்கறத பார்த்தா திமுக தான் திரும்பி வரும்போது தெரியுது. ஆனால் இப்போ விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து 5000 ரூபா காசு கொடுக்குறாங்க, இனியும் காசு கொடுக்க போறாங்க, இதெல்லாம் எப்படி? அதுதான் அவங்களோட அரசியல் அனுபவம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க பண்ணுறாங்க. யார் டிஎம்கே அவங்க வந்து இப்போதான் கத்துக்குட்டி மாதிரின்னு வைங்களேன். ஆனாலும் அவர் முழுமையாக மக்களுக்காக வர்றாரு. ஆனால் அவங்க வந்து அந்த அனுபவத்தை வச்சு அவங்க காய் நகர்த்திட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இது டிவிகே இருக்குதா? கண்டிப்பா தமிழ்நாடு ஃபுல்லா அந்த அவரோட சினிமாவோட அந்த ரசிகர் பலம் தான் அவருக்கு ஓட்டா மாறணும். கண்டிப்பா இருக்கு. கோயம்புத்தூர்ல நிறையவே இருக்கு. கண்டிப்பா. ஆமா, இப்போ கேட்டீங்க. ஆமாமா, இப்போ நீங்க யாரை வேணா கேட்டீங்கனாலும் இப்போ போறவர் கூட காமிச்சாரு டிவிகே தான் அந்த மாதிரி. ஸோ இங்கெல்லாம் மெஜாரிட்டி கண்டிப்பா டிவிகே ஆதரவு இருக்கு. ஆமா. விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா அவர் வந்து கொரோனா காலத்துல எல்லாமே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. அதனால அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் பத்திரப்பதிவு எல்லாமே விலை அதிகமாகி போச்சு. பத்திரப்பதிவு, மின்சார கட்டணம், அப்புறம் எல்லாமே விலை. ஸ்டாலின் ஒரு வாய்ப்பு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் வாய்ப்பு இல்லைங்க. இப்போ வந்து முதல்ல எல்லாம் கோடைக்காலம் இல்லைங்களா, இப்போ மட்டும்தான் கோடைக்காலம் வந்துருக்கோம். முதல்ல இருந்தே கொடுத்துருக்கோணும். சீமான் அவரு நல்லவர். அவருக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அவர் நல்லவர் தான், அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் அவங்க வர்ற சான்ஸ் இல்லை. விஜய் நல்லவர் தான், இப்போத்த அவரு நல்லவர் தான், அதனால அவரு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் வரணும். கோயம்புத்தூர்ல யாருக்கு மக்கள் ஆதரவு, யாருக்கு இருக்கு? ஏடிஎம்கே தான் இருக்குங்க. என்னை பொறுத்தளவு நான் சொல்றேங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்னுடைய சாய்ஸ். 2026 யார் சிஎம் வந்து விஜய் தான். என்ன காரணம்? விஜய் தான் ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும், அதுக்காக விஜய் வந்தா பெட்டரா. கோயம்புத்தூர்ல விஜய்க்கு வாக்கு சதவீதம் இருக்கும்னு நம்புறீங்களா? ஜென்யூனா சொன்னா டவுட் தான், பட் வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க இப்போ எடப்பாடி சொன்ன போதெல்லாம் கொங்கு மட்டும்தான், இதை தாண்டி யாருமே வின் பண்ண முடியாதுங்கிறாரு. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது ப்ரோ. அப்படி இல்லைனாலும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல 2031 போதே டோட்டலாவே மாறிடுவாங்க. அப்ப வந்து எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பெருவாரியே வந்துடும், ஓல்டு ஜென்ரேஷன் கழிஞ்சிரும். கழியும் போது ஆட்டோமேட்டிக்கா டிவிக்கே கண்டிப்பா மேல வந்துடும். ஆனா திமுக வந்து இப்போ 5000 ரூபாய் கொடுக்குறாங்க காசு. அது வந்து எப்படின்னா லேடிஸ்க்கே தெரியுது அது எதுக்கு போட்டிருக்காங்க, என்ன எதுக்கு லேடிஸ்க்கே தெளிவா புரியுது. நான் கூட ரீல்ஸ் கூட பார்த்தேன், ஒரு சின்ன ஸ்கூல் குழந்தைங்க வச்சு கேட்பாங்க, அவங்களே அது போட்டிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி பேசுறதே வேஸ்ட், விட்டுலாம். ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு எப்படி இருக்கீங்களா, அந்த நமக்கு வாழ்க்கையே கொடுத்த மாதிரிலாம் அவங்க பில்டப் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட். என்னன்னு பாருங்க, எலெக்ஷன் டைம்ல இப்போ 500 ரூபாய் ஓட்டு 5000 ரூபாய் அமௌண்ட் வரும்போது
ப்ரோ நீங்க நீங்க அப்படி பாக்குறீங்க கரெக்ட் தான். அவங்க 5000 போட்டதெல்லாம் சந்தோஷம் தான், ஒன்றும் குறையெல்லாம் சொல்லலை. ஆனா எப்படி அந்த 5000 போட்டுட்டு வாழ்க்கையை பிச்சை போட்ட மாதிரி நினைச்சுக்கிறதுலாம் ரொம்பவே டூ மச்சான விஷயம் தான் ப்ரோ. அது சொல்லுங்க விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ. வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு ப்ரோ. ஆனா ஏன்னா நான் ஜெனினா சொல்ல போனீங்களா, ஒரு சில கூட்டணி எதிர்பார்த்தோம், அது எதுவுமே அமையல. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேலே வர மாதிரி இருக்கும். வந்துருவார் கண்டிப்பா, நம்பிக்கை இருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு இதா சொல்லல, ஒரு மாற்றத்துக்காக சொல்றேன். 2026 யார் முதல்வர் ஆகலாம்? சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய். விஜயா? ஆமா. ஏன் விஜய்னு சொன்ன காரணம்? என் தளபதி விஜய் தான். சீமானுக்கு தான் முதல் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் அவருக்கு. இப்போ அவர் முன்ன பின்ன முரணாவும் பேசுறாரு சில நேரம். இப்போ அந்த இது பிடிக்க மாட்டேங்குது. தனிப்பட்ட விஜய் விமர்சிக்கிறதுனால நீங்க விஜய் ஓட்டு போடுறீங்களா? அப்படின்லாம் கிடையாது. அவர் வரட்டும், ஒரு முன்னேற்றமா இருக்கட்டும். இன்ன வரைக்கும் இத்தனை கட்சி ஏடிஎம்கே ஆண்டாங்க, டிஎம்கே ஆண்டாங்க. இது 2 கட்சி தான் பல வருஷமா இருக்கு. சீமான் அடுத்து வந்தாரு, 3வது இடத்துல அவர் தான் என்னைய கேட்டா. இப்போ நம்ம விஜய் வந்திருக்காரு, அவரை அடிச்சுக்க யாரும் முடியாது, நல்லது செய்வார். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன் விஜய் ஓட்டு போடணும்னா என்ன காரணம் சொல்லுங்க? அவர் அவர் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அவர் நினைச்சா அவர் வீட்லயே உட்காந்து சாப்பிடலாம், வைக்கலாம். மக்களுக்கு என்ன இது ஒன்று அவசியமா? உங்களுக்கே தெரியும். எல்லாரும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா. ஆனால் விஜய் அண்ணன் மக்களுக்கு நல்ல விஷயம் நினைக்கிறாரு. அது கண்டிப்பா விஜய் அண்ணன் தான் வரணும். ஆனால் கண்டிப்பா நம்ம ஓட்டு. விஜய்க்கு ஆதரவு இருக்குமா? நான் கோயம்புத்தூர் நான் கிடையாதுண்ணா. உண்மையில நான் மதுரை. மதுரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம். நம்ம ஓட்டு ஆனா விஜயநாத் தான். வேற யாருக்குமே கிடையாது. எத்தனை ஓட்டு விஜய்க்கு உங்க குடும்பத்துல விடுங்க? என் குடும்பத்திலே 4 எங்க சரௌண்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஓட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் போய் சொல்ல மாட்டேன். அவங்க பிடிச்சது போடட்டும். கண்டிப்பா அது உண்மை. ஆனா நம்ம ஓட்டு, எங்க குடும்ப ஓட்டு எல்லாமே விஜய் தான். எங்க குடும்ப ஓட்டு கூட எடப்பாடி. எடப்பாடி ஒரு பாரதிய ஜனதா மாட்டிட்டான். சரி. மாட்டிட்டான். சீமான். சீமான் அது எப்படி தெரியுமா? ஓட்டு வேறு எப்படி நான் ஓட்டு போட்டேன். சீமான் நல்ல ஆள் தான். பட் சீட்டு எம்பி மெம்பர் சீட்டு வரணும்ல,